மெய்யெழுத்துக்கும் பின்பு வேறு மெய்யெழுத்து வராது. இது ஒரு தடவை நான் சொன்னதுதான். ஆனால் அது பலரும் அந்த தவறை திரும்ப திரும்ப போடுகின்ற காரணத்தினால் அது நான் ஒரு முறை கூட அழுத்தமாக சொல்லுகின்றேன், கவனியுங்கள். இட் இர் அந்த இரண்டு வல்லின எழுத்துக்கும் பின்னாடி வேறு வல்லின எழுத்துக்கள் வராது. சிலர் அந்த இட்டு இர் போட்ட பிறகும் அதுக்கு பிறகு ஒரு மெய்யெழுத்தை போட்டு எழுதுவது உண்டு, சிலராவது. அப்படிப்பட்டவர்களுக்காக நான் இங்கே இதை எழுதியிருக்கின்றேன். தவறாக எப்படி எழுதியிருக்கின்றேன், அதை சரியாக எப்படி எழுத வேண்டும் என்கிற அந்த வித்தியாசத்தை நன்கு கவனியுங்கள். இங்கு பாருங்கள், முதல் சொற்றொடர் கற்க வேண்டும் என்பதில் உள்ள கற்க என்பதை சிலர் இர் போட்டுட்டு திரும்பவும் இர் போட்ட பிறகு இக்கையும் போடுவார்கள். அந்த இர் என்ற வல்லின எழுத்துக்கு போல எழுத்துக்கு பக்கத்தில் மீண்டும் அந்த ஒரு மெய்யெழுத்தை போடுவார்கள். அது தவறு. அந்த வலது பக்கத்தில்